ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 20 ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், கோல் இண்டியா, அதானி போர்ட்ஸ், அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, டிசிஎஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூட், கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து 259 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ நிஃப்டியும் சென்செக்ஸும் வந்து ஸ்டில் விழுந்துகிட்டே தான் இருக்குது. பட்டு அந்த இன்டென்சிட்டி வந்து கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது. ஸோ ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸாக பார்த்தோம்னா கோல் இண்டியா வந்து ஒரு 15 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கோல் இண்டியா வந்து அவங்க ரொம்ப அத்தியாவசியமான மினரல்ஸை வந்து மைன் பண்ண போகிறதா புதுசாக நியூஸ் வந்திருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து தெர்மல் பவர் பிளான்ஸில் வந்து 5607 கோடி அளவுக்கு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேபினட் வந்து அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குது. ஸோ இந்த நியூஸஸ்னால் நல்லா ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் அது இப்போ 552 வீக் ஹையில் இருக்குது. அப்புறம் அதானி போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா 40 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இதுக்கு ரீசன் பார்த்தோம்னா S&P குளோபல் அப்படிங்கிற ப்ரோக்கர் வந்து அதானி போர்ட்ஸோட ஸ்டாக்கோட ரேட்டிங்கை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அதானி போர்ட்ஸ் ரேலியாக இருக்குது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 72 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அதானி குரூப் வந்து நிறைய ஷேர்ஸை ப்ளட்ஜ் பண்ணி கடன்கள் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2878 கோடிக்கு ஒருத்தான ப்ளட்ஜ் பண்ண ஷேர்ஸை வந்து அவங்க ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த அளவுக்கான கடனை அவங்க அடைச்சி அந்த ஷேரெல்லாம் வந்து ஃப்ரீ பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து Q3 குவார்ட்டரில் மட்டும் இது இவ்வளோ ரூபாய்க்கு அவங்க வந்து கடன் அடைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால் அதானி என்டர்பிரைஸ் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பரோட எக்ஸ்போர்ட் வந்து இவங்க இதில் ரொம்பவே கம்மியானதுனால ஒரு 41% கம்மியாக இருந்துச்சு இவங்களோட டிசம்பர் எக்ஸ்போர்ட்டு. ஸோ அதனால் ஒரு 1 வீக்காக பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது மஹிந்திராவோட சப்சிடரியான மஹிந்திரா ஏரோஸ்ட்ரக்சரும் அப்புறம் ஏர்பஸ் ஏரோஸ்ட்ரக்சரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்ததும் மறுபடியும் ரேலி ஆச்சு. இது 2 நாள். எகைன் பார்த்திங்கன்னா இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. நல்லா ரேலி ஆனதுனால அதோட ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. அப்புறம் டிசிஎஸை பார்த்தோன்னா 82 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q3 ரிசல்ட்டு நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதனால் டிசிஎஸ் நல்லா ரேலியாக இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அவங்களோட டிவிடெண்ட் எக்ஸ் டேட் வந்துச்சு. அதனால் ஒரு 27 ரூபாய்க்கு அவங்க டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே விழுந்துச்சு. ஸ்டில் வந்து அது கூட எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் விழுந்துச்சு. பட் ரெக்கவரி ஆகிடுச்சு இந்த எண்டில். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஸோ அது ரெக்கவரி ஆன அதே பாயிண்ட்ஸு மறுபடியும் விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து டிசிஎஸ் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் மெல்லமாக ஒவ்வொரு ஐடி கம்பெனிஸும் வந்து ரிசல்ட் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா டிசிஎஸை தவிர மற்ற ஐடி கம்பெனிஸ் வந்து எதுவுமே சிறப்பாக ரிசல்ட்ஸ் எதையும் பெருசாக கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்ததில் ஒரு நம்பிக்கையான விஷயத்த எதுவுமே சொல்லலை. இப்போது எல்டிஎம் என்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான ரிசல்ட்டை கொடுத்துருந்துச்சு. ஸோ இந்த ரீசன்ஸ்னால் டிசிஎஸோட அடுத்த குவார்ட்டரும் வந்து மேபி வந்து அந்தளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் சந்தேகப்படுது. ஸோ அதனால் டிசிஎஸ் வந்து கொஞ்சமாக விழுந்திருக்குது. அப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிலிவரை பார்த்திங்கன்னா 96 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் வந்து அவங்களோட Q3 ரிசல்ட்டு தான். நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1% வந்து விழுந்துருந்துச்சு. இன்னும் 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஆனால் அவங்களோட ரெவென்யூ பார்த்திங்கன்னா போன வருஷத்தில் சேம் குவார்ட்டரோட ரெவென்யூவோட 0.38 வந்து விழுந்துருந்துச்சு. அதாவது போன வருஷத்தில் அவங்க 14,986 கோடிக்கு வந்து ரெவென்யூ காட்டியிருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 14,928 கோடிக்கு தான் ரெவென்யூ காட்டியிருந்தாங்க. ஏறக்குறைய 58 கோடி வந்து கம்மியான ரெவென்யூ காட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் ஹிந்துஸ்தான் யூனிலிவர்
ஒரு 3.76% விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க 4வது கண்டினியூஸ் டேவை ஒரு 545 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. அப்புறம் டிஏஎஸ் பார்த்திங்கன்னா 3 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஒரு 719 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. இது சனிக்கிழமைங்கிறதுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி தான் இருந்துச்சு. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் ஒரு 21 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு, எத்திரியம் 3 பாயிண்ட்டும், பினான்ஸ் வந்து 2 பாயிண்ட் ஏறி இருந்துச்சு. பெரிய சேஞ்சஸ் எதையும் கிரிப்டோ மேக் பண்ணலை. அப்புறம் க்ரூடோ பார்த்திங்கன்னா ஒரு 0.54 வந்து பெர் பேரலுக்கு வந்து விழுந்திருக்குது க்ரூடு. அப்புறம் கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி ஒரு 0.07, யூரோ வந்து 0.12, அப்புறம் பிரிட்டனோட பவுண்ட் வந்து 0.13 வந்து விழுந்திருக்குது. கோல்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது, 2029 இருக்குது. யூஎஸ்டி கொஞ்சமாக விழுந்ததுனால கோல்டு கொஞ்சமாக ரேலியாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.